ஒருத்தர் என்ன பண்ணாராம், வண்டியில் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு குடும்பத்தை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வண்டியில் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ எதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு, என்ன எல்லாம் மறுபடியும் எப்படி போயிட்டுருக்கியான்னாரு. ஒன்றும் இல்லை, ஊரில் இந்த காடு கடலாம் கிடந்துச்சு, அதை அழிச்சிட்டாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு போகிறோம் அப்படின்னா. ஆமாம், காடு அழிச்சா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டோம். காடு அழிச்சா என்ன பண்ண போகிறேன், ஒரு ஏர்போர்ட் ஒன்று கட்டலாம்ட்டு இருக்கேன் அப்படின்னாப்லையா. ஏர்போர்ட்டா? ஆமாம், ஏர்போர்ட்டு கட்டலாம்ட்டு இருக்கேன், அதுக்கு தான் அப்படின்னா. சரி ஏர்போர்ட் கட்டணுன்னாக்கா அது ஃப்ளைட்டு என்ன செய்வேன் அப்படின்னா. ஃப்ளைட்டு ஒன்றும் இல்லை, ஈஸ்ரோவில் சொல்லி ஒரு 4 ஃப்ளைட்டு செய்ய சொல்லிடுவோம். சரி, அப்புறம் அதுக்கு பிறகு என்ன பண்ணுவேன், அதுக்கு பிறகு என்ன இங்கே இருந்த அப்புறம் அது ஒரு ஃப்ளைட்டு ஆகிட்டுனாக்கா ஓகே ஆகிட்டு அப்படின்னாக்கா, அதுவும் ஓகே ஆகிட்டுனாக்கா அது ஆளை ஏற்றிட வேண்டியான். ஆளை ஏற்றிட்டேன்னா எப்படி டிக்கெட்லாம் என்ன ரேட்டு எப்படி எப்படின்னு கேட்டாப்லையா. டிக்கெட்லாம் ஒன்றும் ரேட்டு இல்லை, சும்மா கம்மியான ரேட்டாக தான் செய்யலாம்ட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் அது ஃப்ளைட்டு இறக்குறது தானே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை பற்றியெல்லாம் அந்த டிரைவர் கவனிச்சிக்குவார் அதெல்லாம். அப்புறம் மற்றது வந்து டிக்கெட்டு பிரச்சனையெல்லாம் நம்ம இங்கேயே எல்லாம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இப்போ ஆள் இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு இப்போ எந்த நாட்டுக்கு வந்து ஃப்ளைட் உள்ள அனுப்ப போகிற அப்படின்னாப்பேன். இல்லை, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அனுப்புகிற மாதிரி இப்போ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அனுப்பிடுவேன். ஆமாம், இந்தியா பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுவேன். சரி, அங்கே துப்பாக்கிலாம் எடுத்து சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா ஆள்கிட்டையும் ஃப்ளைட்டில் இருக்க எல்லா ஆள்கிட்டையும் கல்டாப்பில் கல்லை கொடுத்து வச்சுக்கிடுவேன். அதெல்லாம் எங்கள் ஆள் கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் ரெடி பண்ணிடுவேன். அப்படின்னா என்னையும் சேர்த்துக்கிறியா அப்படின்னாப்லையா. உன்னையும் சேர்த்துக்கிடலாம், அதுக்கு அமெரிக்கா ஒத்துக்க வராது. உன்னையும் சேர்த்துக்கிடலாம், அமெரிக்கா ஒத்து வராது. அமெரிக்கா ஒத்துக்கிறனாக்கா வந்து இப்போ உன்னை சேர்த்துக்கணும் அப்படின்னாக்கா இந்த கட்சியில் இருக்காங்கல்ல, கட்சியில் எப்படின்னாக்கா இந்த எல்லா தொகுதியும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறோன்னே அவங்கள அழைச்சிக்கிட்டு அமெரிக்காவில் போய் இந்த கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த வரி பிரச்சனை எல்லாமே இருக்கும். இல்லைனாக்கா அந்த வரியை போட்டுருவோம் உங்களுக்கு. அவனை போய் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த ஆளையும் அழைச்சிட்டு போகணும். இந்த ஆளுங்கட்சியில் உள்ள ஆளுங்கட்சியில் இருக்காங்கண்ணே, இந்த எல்லா சீட்டும் எனக்கு தான்ட்டு அவங்கள அழைச்சிட்டு போனீங்கன்னாக்கா அமெரிக்காவில் கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம். வரி பிரச்சனை இருக்காதுப்பா, வேறு ஒன்றும் இல்லை. வேறு எதுவும் கேள்வி இருந்தால் கேளு. கூடிய சீக்கிரம் வந்து சேர்றதுக்கான இதை வழியை பாரு, நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன் அப்படின்னாப்லையா.